ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். 1214வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரற்கு. கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரற்கு. கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரற்கு. கனவிலே தினமும் கனவிலே வருகிறார். கனவிலாவது உன்னிடத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறேன், நேரில் தான் வர முடியவில்லை என்று தினமும் தொந்தரவு செய்கிறார். எனக்கு இது போதும். கனவினான் உண்டாகிறது காமம். கனவில் கூட எனக்கு காமம் வருகிறது. கணவனை நேரில் பார்த்தால் காமம் வரலாம். அந்த காமத்தை பசியை தீர்த்து வைப்பான், உடல் உறவு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேரிலே இல்லை கணவன், எதற்கு காமம் வர வேண்டும்? ஆனால் வருகிறது, தடுக்க முடியாது. அது இயற்கை, தானாக வரும். அதுவும் குறிப்பாக கனவிலே வரும். நனவிலே எல்லோரும் நடமாடுகிறார்கள். அவரை நினைப்பது ஆபாசமாக எல்லாம் நினைக்க முடியாது பகற்பொழுதிலே. இரவிலே ஆபாசமாக அவருடன் இருப்பதை, கூடி மகிழ்வதை அப்படியே அவளே கட்டி அணைப்பது போலவும் உடல் உறவு கொள்வது போலவும் கற்பனையாக அது கனவிலே அவள் அடைவாள், அந்த இன்பத்தை அடைவாள். அதில் யாரும் தடை இல்லை, யாரும் தடுக்கப் போவதில்லை. காமம் அப்பொழுது வருகிறது அவளுக்கு. கனவிலே கூட காமம் வருகிறது. நேரில் இருக்கின்ற பொழுது காமம் வரலாம், அது சரி. கனவில் ஏன் இவளுக்கு காமம் வர வேண்டும்? வரும். உண்மையான அன்புடைய மனைவிக்கு கனவில் கூட அவர் வருகின்ற பொழுது, கனவில் தலைவன் வருகின்ற பொழுது காமம் வரும். அந்த காமத்தை தீர்த்து கொள்வதற்கு கனவிலேயே கணவரை, காதலரை கட்டித் தழுவி இன்பத்தை பெற முடியும். அதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது. யாரும் பார்த்து கேலி செய்ய போவதில்லை, யாருமே பார்க்க போவதில்லை. கனவில் தானே. தாராளமாக கனவில் என்னென்ன இன்பங்களை அனுபவிக்க முடியும், எப்படியெல்லாம் இன்பங்களை அனுபவிக்க முடியுமோ அப்படி அனுபவிக்கலாம். அதை கொண்டு தடையில்லை. யாரும் பார்த்து சிரிக்கப் போவதில்லை, கேலி செய்வதில்லை, கேலி செய்ய போவதில்லை. அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கனவு கலைந்து விட்டால், அந்த கனவை பற்றி நினைத்து கொண்டால், அவரை நினைத்து கொண்டு நேரில் தான் வழங்கவில்லை, கனவிலாவது என்று கொடுத்தீர்கள் என்று அதை நினைத்து கொண்டே உயிரோடு இருக்கலாம். நனவினான் நல்காதவரை கனவினான் காண்டலின் உண்டென் உயிர். கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரற்கு. நீங்கள் நேரில் வந்து தான் கொடுக்கல, நீங்கள் வரமாட்டீங்க. கனவு கூட நான் அடையக்கூடாது உங்களை, அதனால் கனவிலே உங்களை அடைந்தேன். எனக்கு காமம் வந்து விட்டது கனவிலே. அந்த கனவிலே நீங்கள் வந்தீர்கள், உங்களை நான் அடைந்து விட்டேன், இன்பத்தை பெற்றுவிட்டேன் உங்களிடத்திலே என்று இப்படியெல்லாம் சிந்திக்கிறாள் தலைவி. நேரில் வரவில்லை என்றாலும் கூட காமத்தை அனுபவிப்பார்கள். உள்ளம் ஒன்றி காதலித்த மிக அருமையான மிகச்சிறந்த காதல் அன்பு உடையவர்கள் கனவில் கூட அந்த இன்பத்தை கணவனிடத்திலே பெறுவார்கள். கனவில் கூட பெறுவார்கள். கனவில் அவர் நிஜமாகவே வந்ததைப் போல நிற்பார்கள். அந்த கனவு கலைந்து விட்ட பிறகு அந்த பக்கத்தில் இருக்கிற கட்டிலையெல்லாம், அந்த கட்டிலையெல்லாம் தொட்டு தொட்டு பார்ப்பாளாம். இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எனக்கு உடல் உறவிலே எனக்கு இன்பத்தை கொடுத்தார். அடடா, கனவு போய்விட்டது, கனவு கலைந்து விட்டது, அதனால்தான் இந்த கட்டிலையெல்லாம் தொட்டு கொண்டிருக்கிறேன் என்று பிதற்றுகிறாள். காதலர்கள் பைத்தியமாவது எப்பொழுது, கண்டபடி உளறுவது எப்பொழுது? கணவன் பிரிந்திருக்கின்ற பொழுதுதான். கண்டபடி உளறுவார்கள். அதுவும் கனவிலே கண்டபடியில் கனவு காணுவார்கள். நேரிலே எப்படி இன்பத்தை அனுபவிப்பதை விட கனவிலே மிக கூடுதலாக விதவிதமாக இன்பங்களை அனுபவிப்பார்கள். ஏன்னா அவர்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் கனவிலே காதலரை கண்டுகளித்து கட்டி அணைத்து இன்பத்தை அனுபவிப்பார். காதலில் வருகின்ற கணவரை அவரிடத்தில் இன்பம் அனுபவிப்பதில் ஒரு தவறும் இல்லை. அது கூச்சப்பட வேண்டியது இல்லை. அதில் வெட்கப்படுவதிலே ஒரு தடையும் இல்லை. செய்யலாம். உணர்வு வருகிறது, யாரிடம் சொல்ல முடியும்? காமப்பசியை யாரிடம் தீர்க்க முடியும்? கனவிலாவது
அந்த பசியை தீர்த்து கொள்வதற்கு தலைவி, காதலி, உண்மையான மனைவி அப்படிலாம் நடந்து கொள்வாள். அதில் என்ன தவறு இருக்கிறது? நேரிலே பெற முடியவில்லை, அதனால் கனவிலே பெறுகிறாள். அப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் வருவார் என்ற நம்பிக்கையில் உயிரோடு காத்து கொண்டிருக்கிறாள். இது போதும் எனக்கு. கனவிலாவது வருகிறீர்களே, என் மீது கருணை இருப்பதால் தான் நீங்கள் கனவில் வருகிறீர்கள். எனக்கு இன்பத்தை தந்து கொண்டே இருக்க வேண்டும், என்னை அழ வைக்கக்கூடாது, என்னை இன்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கனவில் கூட வருகிறீர்கள். ஆக இதை மறக்க முடியுமா என்னால்? அந்த கனவில் வருகின்ற பொழுதாவது நான் கட்டி அணைத்திய இன்பத்தை பெறுகிறேன், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்கின்றாள். தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கின்றாள். வருத்தமடைய வேண்டியது இல்லை. நான் ஏன் வருத்தமடைய வேண்டும்? என்ன வேணாலும், யார் வேணாலும், எதை வேண்டாலும் பேசட்டும், நான் வருத்தப்பட போவதில்லை. கனவில் வருகிறார், வேண்டிய இன்பத்தை தருகிறார் என்று மன நிம்மதி அடைகிறாள். அப்படி இருக்க வேண்டும் தலைவி. பிரிந்திருக்கின்ற காலத்திலே தலைவர் இல்லை என்றால் இப்படியெல்லாம் நினைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு கனவிலாவது இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு காலத்தை கழிக்க வேண்டுமே ஒழிய அதற்காக அழுது கொண்டிருக்கக்கூடாது என்று இந்த குறட்பா உணர்த்துகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.